இரண்டாவது the experience, அந்த அனுபவங்கள், ஒரு உன்னத அனுபவம். மூன்றாவது the evidence, ஆவியானவரால் நிரப்பப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு 7 வெளிப்பாடுகள் தோன்றும். ஆவியானவரால் நிரப்பப்பட்ட மனித வாழ்க்கையில ஒரு 7 காரியங்கள் வெளிப்படும். முதல் காரியம் என்னவென்றால், அன்பானவரே, அவனுக்குள்ள ஒரு பயம் இல்லை. இதுவரைக்கும் பயந்து பயந்து வாழ்ந்த மனிதன் அடிமைத்தனத்துக்குள்ளே. எனவேதான் அந்த 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், அதாவது வசனங்களை சொல்லுகிறேன். எவிடன்ஸ், பயமில்லாத ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு விருப்பத்தின் வாழ்க்கை, ஆயத்தமான வாழ்க்கை, ஸ்திரமான வாழ்க்கை, அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன் the fearlessness, பயமில்லாத வாழ்க்கை. அப்போஸ்தலர் 4:33, அவர்கள் தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். நல்லா கவனிக்க வேண்டும், தேவ வசனத்தை தைரியமாய். அப்படியானால் தைரியம் எங்கிருந்து வந்தது? அதுதான் ஆவியாவுடைய நிறைவு. அன்புதேவ பிள்ளையே, இவரே பூட்டி அறைக்குள்ள இருந்தவர்கள், பயந்து வாழ்ந்த, இவருக்கு பயந்து வாழ்ந்தவர்கள், வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பயம், தனக்கு என்ன வருமோ ஏது வருமோ. ஆனால் அபிஷேகத்தால் நிறைந்த ஒரு மனிதன், ஆவியினால் நிறைந்த மனிதனுக்கு நம்பர் 1 fearlessness, ஒரு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்போஸ்தலர் 4:31, அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். முதலாவது அந்த எவிடன்ஸ் என்னவென்றால், சாட்சி என்னவென்றால், முதலாவது பயமில்லாத வாழ்க்கை, இரண்டாவது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை. 2:46 வேதம் சொல்கிறது, அவர்கள் வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கவனமில்லாத இதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள். மகிழ்ச்சியின் வாழ்க்கை. என்னை கேட்டுக்கொண்டு பிள்ளையே, பணம் தராத மகிழ்ச்சி, உலகம் தராத மகிழ்ச்சி, உறவுகள் தராத மகிழ்ச்சி, குடும்பங்கள் தராத மகிழ்ச்சி, வேலைகள் தராத மகிழ்ச்சியை ஆவியா உங்களுக்கு தருவார். வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, மகிழ்ச்சியோடும் கவனமில்லாமல் இதயத்தோடும் அவர்கள் கர்த்தரை ஆராய்த்தார். அப்ப மகிழ்ச்சி எங்கிருந்து வந்தது? துன்பத்திலிருந்து மகிழ்ச்சி, வியாதிலிருந்து மகிழ்ச்சி, இல்லாமலிருந்து மகிழ்ச்சி, வெறுமையிலிருந்து ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். மூன்றாவதாக பரிசுத்த ஹோலினஸ். இங்கே நான் சொல்ல வார்த்தம் ஃபுல்னஸ் டு ஸ்பீக், வசனத்தை பேச தைரியம். இரண்டாவது ஜாய்ஃபுல்னஸ் டு சிங் ஃபார் கிரைஸ்ட். இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். ஃபார் இயேசுவை துதித்து ஆராதிக்க 46, 47 சொல்கிறது, தேவனை துதிக்கிற ஒரு வாழ்க்கை.